அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12 மேலே வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லாஸ்ட்டில் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் அப்புறம் அதோட ரேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஆஃப் டம்ளர் வந்து பருப்பு வந்து 1 ஹவருக்கு வந்து சோக் பண்ண வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் செய்யும் போது நிறைய வெஜ்ஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால் இந்த வாட்டி அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம் அப்புறம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். நான் வெங்காயம் எல்லாம் சேர்க்காம வெறும் தக்காளி மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்து மசிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அகெயின் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஜ்ஜி சேர்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ட்ரம் ஸ்டிக் சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு வந்து பட்டாணி சேர்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் மீ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துருந்தேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தோம்னா அதிலே உப்பு சேர்ப்போம். ஸோ இப்போ வெங்காயம் இல்லாததுனால தண்ணி ஆட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரும்போது சாப்பாடு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 விசிலுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக வந்து பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. மோஸ்ட்டாக சண்டேஸில் தான் வந்து நிறைய ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா மற்ற நாள்லாம் ஃபுல்லாக வந்து காலேஜ் போகிறதுனால கரெக்டாக இருக்குமா டைமு, அதான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண முடியாது. சாட்டர்டேமே வந்து எப்பயாவது ஒரு வாட்டி லீவ் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பிஸியாக போயிடும். என்னதான் ஒர்க் இருந்தாலுமே சண்டே வந்து எந்த ஒர்க்கும் பார்க்காத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் டக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து டீ வந்து ரெடி பண்ணிவிடுவேன். நான் டீ ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளேயே மம்மி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ரெட் அரிசி தான் செஞ்சுருந்தாங்க. நிறைய மினி வ்ளாக்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஸ்நாக்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இப்போ மாறிடுச்சு. இதில் நார்மலாக ஒயிட் சுகர் சேர்க்குறதோட ப்ரௌன் சுகர் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரியலி ஹாசம். அதோட வடை செய்யலாம்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து வடைக்கு மட்டும் உளுந்து அதெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து மம்மி ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுவே வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அண்ணாக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ பார்க்க போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே 2 வீக்ஸ் முன்னாடி வந்து டிமார்ட்க்கு வந்து சண்டே போயிருந்தோம். அப்போ வாங்கின ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் வந்து இன்றைக்கி அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா லாங் வீடியோ வந்து இடையில கொஞ்சம் போடாததுனால அப்படி எப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியாவது போட்டுடணும், ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து தாளிப்புக்காக மம்மி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 109. தென் தோசை கரண்டி வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து சோப்பு, இந்த சோப் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். அப்புறம் இந்த தைலம் வாங்கியிருந்தேன். நம்ம நார்மலாக ஷாப்பில் வாங்கினோம்னா 50 ருபீஸ். அதே டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25. லாஸ்ட்டாக பில்லிங் செக்ஷனில் இந்த சீப் பார்த்துருந்தேன். ஸோ இது வாங்கியிருந்தேன். ஸோ இது ரேட் வந்து கரெக்டாக என்னன்னு தெரியும். நீங்கள் ஒன்ஸ் டிமார்ட் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ என்ட்ரல்லே வந்து இந்த சீப் இருக்குது. சம்பாராகவே வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து 1 கிலோ வந்து 64 ருபீஸ். தென் வேர்க்கடையில் வாங்கியிருந்தாங்க. இது 1 கிலோ வந்து 100 ருபீஸ். தென் உடச்சிக்கல்ல இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 56. நான் மினி வ்ளாகில் சொன்ன மாதிரி மம்மி ஒரு வாட்டி கிளாஸ் பவுல் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி போகும்போது வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி நாங்கள் போகும்போது அது இல்லவே இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதோட சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு அப்புறம் 2 சாக்லேட் வாங்கியிருந்தோம். தென் மசாலா பவுடர் வாங்கிட்டு பரோட்டா வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ஏன்னா வீட்டில் தானே செய்யும். சரி சும்மா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். தென் டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு பிரிங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். தென் வந்து கப்பு சாம்பிராணி வாங்கியிருந்தோம். டொமேட்டோ கெச்சப், கொரியண்டர் பவுடர், ஆச்சி சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து மேரி பிஸ்கெட் மட்டும் தான் வாங்குவோம். மம்மி இந்த வாட்டி நியூட்ரி சாய்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜாங்கிரி பவுடர் வந்து ஒரு 3 செட் வாங்கியிருந்தோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கியிருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். அப்புறம் யோகட் வாங்கிட்டு ஸ்னிக்கர்ஸ் வாங்கியிருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் வாங்கியிருந்தோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் இது ரேட் பார்த்தீங்கன்னா 29 அஃபோர்டபுள் தான். டிமார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரேட் கம்மியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கும்போது இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த வாஷ் வாங்கியிருந்தோம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 169. ஆக்சுவலாக வந்து இதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா. ஸோ உடனே வந்து இதை வாங்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து செப்ரேட்டாக வந்து ஒரு ஃப்ளார் லைக் அந்த ஸ்டெப்ஸில் வந்து இது நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும். பிங்க் கலர் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார் வந்து 100 ருபீஸ். ஸோ 2 ஃப்ளார் வந்து வாங்கியிருந்தோம் 200 ருபீஸ். ஆக மொத்தத்தில் இது மொத்தம் சேர்த்து 360 ருபீஸ் ஆச்சு. தென் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தோம். கமெண்ட்ஸ்லேயுமே வந்து இதில் வேர்க்கடலை உடச்சிக்கல வந்து வச்சுருக்கோம், அவன் மேலே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு எங்கே வாங்கினு கேட்டிருந்தீங்க. டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். ரேட் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். 69க்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். அப்புறம் மில்க் ஷேக் வாங்கிட்டோம். தென் ஆரிகனோ சீசனிங் பவுடர். இந்த பவுடருமே எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்க, டிமார்ட்லேயுமே இருக்குது. ரேட்டுமே வந்து 150க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ். லாஸ்ட் டைம் வரும்போது ஒரே ஒரு கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தோம் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 3 கேண்டில் வாங்கியிருந்தோம். ஃப்ராக்ரன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக அப்பாவுக்கு ஒரு செப்பல் வாங்கியிருந்தோம். தட்ஸ் ஆல் ஆர் டிமார்ட் கலெக்ஷன்ஸ். டட்டா.